அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். இன்னைக்கு நம்ம தக்காளி பூண்டு சட்னி செய்ய போறோம். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாணலி அடுப்புல வச்சு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிறகு 2 கைப்பிடி அளவு பூண்டு, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததும் உங்க காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. பிறகு பழுத்த தக்காளியா 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிறகு வறுத்த இந்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சிருங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. குட்டி பேன் அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி இத சட்னியில சேர்த்துக்கோங்க. நமக்கு தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆயிருச்சு. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.